அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலன்னா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும்? திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் புடிச்சு கோர வச்சிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என கூறி விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது, நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறி போய் கண் விழிக்கிறார். யாரு? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவர். இப்படி இருந்தா நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படிதான் நாடு இருக்கும். நாம சொல்லல, அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆள வேண்டுமா தமிழகத்தில்? அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலன்னா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும்? திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் புடிச்சு கோர வச்சிருக்கிறார். எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது. மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டீங்க, எனக்கு முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்காக குறிப்பெடுக்கணுங்கிறார் ஒரு முதலமைச்சர். நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளணும் வந்துட்டேன். வேற என்ன பேச முடியும்? 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாங்க. இந்த ஆட்சியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமர்ந்திலிருந்து இன்று வரை மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.